Hi all, this is your Anthony from Gaming with Anthony. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி சோழலாம் விலைங்கோட அந்த அதுக்கப்புறம் வர திங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து இவர் கூட சண்டை போட்டு யார் கர்காலன் கூட சண்டை போட்டு அவரை வந்து அந்த ஷேடோவாக டஸ்காக வந்து எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன திங்ஸ் நடக்க போகுது, என்னென்ன திங்ஸ் வந்து இந்த மெயினாக இந்த ஸ்டோரியை பாதிக்க போகுது, அது ரிகார்டிங் தான் வந்து இந்த ஹோல் ஸ்டோரியே இருக்க போகுது. எவ்வளோ என்னால் முடிய இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அது மீறி போச்சுன்னா தான் வந்து மேபி வந்து இன்னொரு பார்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ வில் ட்ரை டு டூ புஷ் மேபி லைக் வந்து ஒரே வீடியோவில் வந்து மொத்தமாக சொல்லலாம் சீசன் 2 ஃபுல்லாகவே சொல்ல முடியுமா, லைக் வந்து இதுக்கப்புறம் வர ஸ்டோரி ஃபுல்லாக வந்து சீசன் 2 வரையும் முடிஞ்ச வரையும் சொல்ல முடியுமா, இல்லை வந்து பாதியிலே நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் வந்து இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ ஆகிடலாம். யா, இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபேல வந்து இவரும் லைக் வந்து ஜின் ஊவும் வந்து மீட் பண்ணுற மாதிரி வந்து சீன் வச்சுருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இப்போ வந்து பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ரேங்க் அண்டரை காப்பாங்க. இவர் வந்து ஒரு ஆக்டர். ஓகேங்களா, இந்த ஆக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து லைக் வந்து லீ மின்சுங்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ரீசெண்டாக தான் வந்து அந்த ஹை ரேங்க் வந்து ஏ ரேங்க் வந்து இது அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெக்கும் சரி இந்த சாயும் சரி லைக் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த லீயை வந்து லைக் வந்து நீங்கள் ஹையர் பண்ண போறீங்களா, லீ தான் ஆல்ரெடி ரீப்பர்ஸ் கில்ட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை நாங்கள் அவருக்காக லீயை பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் வந்தது வேற ஒருத்தங்களுக்காக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து லிம்னு ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. இவரும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அந்த லிம் யாரு பார்த்தீங்கன்னா வந்து ரீப்பர் ஸ்கில்ட்டோட ஒரு லைக் வந்து லீடர். ஓகேங்களா, லீப்பர் ஸ்கில்ஸோட லீடர். அவர் தான் அந்த கில்ட்டியை உருவாக்கி இருப்பாரு. அவர் ஒரு மார்க்ஸ்மேன். ஓகேங்களா, இவர் தான் வந்து லிம். ஓகேங்களா, லிம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வந்து சங்ஜினோ வந்து என்னோட கில்ட்டு தான் வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ லிம் வந்து கேட்பாரு, என்ன நீங்க வந்து என்னோட மின்னை வந்து எடுக்க போறீங்களா, இங்க கிட்ட இருந்து பிரிக்க போறீங்களா, எனக்கு மிங்கும் தெரியாது எந்த மண்ணும் தெரியாது, நாங்க வந்து வேற ஒரு காரியமா வந்திருக்கோம்னு சொல்லி சங்ஜினோ இங்க வந்திருப்பாரு. வந்து என்னடா கூட்டமா இருக்கு, என்ன பிரச்சனை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரின்னு சொல்லி நம்ம வேலையை பார்ப்போம், உள்ள போகலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மின் வந்து லைக் வந்து இது கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. என்ன ஆக்டர்லேருந்து நீங்கள் வந்து ஹண்டர் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே ஆக்டிங் தொழிலே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் 3 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன், இந்த 3 வருஷம் நான் வந்து ஹண்டராக தான் இருக்க போகிறேன், 3 வருஷம் கழிச்சு மேபி நான் அப்பப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவில் பிளான் தோணிட்டு இருக்கும் அவர் மண்டையில். இது வரைக்கும் நான் தப்பு செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வேற ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு இருப்பாரு, லைக் வந்து சஞ்சினுவா உள்ள போக விடாம. அப்போ கோஹன்ஹியே வந்து அதாவது அந்த டேரக்டரே வந்து சஞ்சினுவா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போவார். அப்போ மின்னுமே வந்து யோசிப்பார், என்ன நடக்குது இந்த இடத்துல, இவனை எப்படி வந்து உள்ளே கொண்டுட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனை இந்த இடத்துல நடக்கும்போது யூ வந்து தடுப்பார், நீங்கள் உள்ளெல்லாம் போக முடியாது, நீங்கள் வந்து இப்போ வந்து வேற ஒருத்தரோட எவல்யூஷனுங்கிறது நடந்துட்டு இருக்குது, ஸோ ரேங்க் எவல்யூஷனுங்கிறது நீங்கள் வந்து இப்போ உள்ளே போக முடியாது, மீறினா நீங்கள் தான் இந்த இடத்துல தூக்கி போடப்படுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெக்கு அதுக்கப்புறம் வந்து சாயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த எவல்யூஷன் முடியறதுக்காக, அந்த இவாலுவேஷன் முடியறதுக்காக. அப்போ வந்து சஞ்சின் உங்களோட பவரை காட்டுங்க அப்படி மாதிரி சொல்லும் போது வந்து ஜஸ்ட் ரெண்டே ஷேடோவை மட்டும்தான் வெளியே இருப்பாரு. இதுக்கு பேர் என்ன, சம்மனா? ஆமா, சம்மனிங் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் பவர் காட்டுங்கன்னு சொன்னோன்னே எல்லா ஷேடோவும் அவருக்குள்ள எல்லா ஷேடோவும் வெளியே எடுத்துருவாரு. அதை பார்த்து அந்த டேரக்டரும் சரி வெளியே இருந்த 2 பேருமே சரி ரொம்ப இதுவாயிருவாங்க. அப்போ தான் சங்ஜினுக்கும் அந்த கார்டுங்கிறது கிடைக்கும், அஃபிஷியல் ஐடி கார்டுங்கிறது கிடைக்கும், எஸ் ரேங்க் ஆகிட்டாருன்னு சொல்லி இதை நினச்சி சந்தோஷப்படுவார். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஃப்ரீயாக எந்த டொமைனுக்கு வேணால் போகலாம், எந்த கேட்டுக்கு வேணால் போகலாம், ஈஸியாக இது பண்ணிடும். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நீங்கள் எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணிடுறோம், அந்த வெளியில் போகாதீங்கன்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எல்லாம் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வெளியே நியூஸ் வந்துடும், அதாவது புதுசாக ஒரு எஸ் ரேங்க் 10th எஸ் ரேங்க் வந்துட்டாங்கன்னு சொல்லி. இதை பார்த்த உடனே வந்து லைக் வந்து அந்த மெயின் குரூப்பும் சரி அதுக்கப்புறம் வந்து சாயன் எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஷாக் ஆயிடுவாங்க, 10th எஸ் ரேங்க் கண்டரா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுவாங்க. லைக் வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. ஸோ இவருமே இன்னும் வந்து லைக் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆன மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒருத்தங்க கூட இதாக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து இவர் சொல்லுவார், என்னோட இவர் வந்து பாஸ் வந்து லைக் வந்து நாங்கள் நம்ம இது பண்ணுற அந்த கில்ட்டில் சேர மாட்டார் லைக் வந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் அவர் ஒரு கில்ட் இது பண்ண போகிற தொடங்க போகிறார், அதை என்ன வந்து சேர்த்துக்கோன்னு சொல்ல
சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னே இவர் டென்ஷன் ஆயிடுவாரு, அவரோட அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. நீ வந்து என்ன, நீ வந்து கில்ட்டோட லீடரா இருக்க மாட்டேன், நீ வேற ஒருத்தங்க கில்ட்ல போய் சேர்ந்துப்பியா, நீ இந்த மேல வீட்டுல இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு இன்னும் பேசிட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, சரி நான் வந்து இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வந்து அவரோட கில்ட்ல தான் போய் சேருவேன்னு சொல்லி இந்த ஜின் ஓ வந்து சொல்லிடுவாரு, போயிடுவாரு அங்க. ஓகேங்களா? ஸோ அங்க போயிடுவாரு. இங்க வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். எதுனா வந்து அந்த பேட்டியெல்லாம் நடக்கிறதுக்காக இவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு வந்து இந்த ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவாரு. இவர் பார்க்க உடனே அசாசின் லைக் வந்து அசாசின் டைப்பா அப்படி மாதிரி கேட்கும்போது எஸ் அசாசின் டைப் தான். பட் வந்து என்னன்னா வந்து பேக்குக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். போன வாட்டி நாங்க மீட் பண்ணும்போது அவன் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி இல்லையே, திடீர்னு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவார்னா லைக் வந்து ஒரு வெப்பன், அதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் வாங்குறதுக்காக வந்து போயிருப்பாரு. அந்த ஆர்டிஃபேக்ட் வாங்க போகும்போது என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஃபயர் டைப் வந்து ஹெவியான ஒரு ஃபயர் டைப் அந்த கேட்டு சமாளிக்கணும், அதுக்காக எனக்கு காட்டுங்கன்னு சொல்லும்போது ஒரு வாட்டர் க்ளோக் மேஜிக் க்ளோக் வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்க்கவும் நல்லா இருக்கும். சரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன காமெடி ட்ராக் ஓடும். லைக் வந்து இந்த கிளாஸை உடச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா இவ்வளோ காசு கட்டணும்னு சொல்லும்போது கிளாஸை உடச்சி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கிளாஸை உடைக்கலான்னு பார்ப்பாரு. அப்போ இதாயிரும். அப்போ வந்து வெப்பனும் வாங்கணும்னு சொல்லி இதை வந்து ட்ரை பண்ணுவாரு. வெப்பன் பார்ப்பாரு, இந்த வெப்பன் வந்து என்ன, இது என்ன என்கிட்ட இருக்க வெப்பனை விட வந்து ரொம்ப வந்து இதுவா இருக்கு, பட் இதுவே இவ்வளவு ரூபாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்க வெப்பனை எடுத்து இது விற்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுப்பாரு. இதுவே ஜாஸ்தி ரூபாய்க்கு போகும். ஓகே, அப்போ நம்ம வந்து அந்த ஆர்ப் ஆஃப் அவேட்ரஸை வந்து நம்ம வந்து டிஃபீட் இது என்ன சொல்றதுன்னா விற்க தேவையில்ல இருக்கு. சரின்னு சொல்லி எனக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்குள்ள இருக்க அந்த பொருளை எடுத்து லைக் வந்து வித்துருவாரு. வித்து அந்த கிளாக்கும் வாங்கிடுவாரு. ஓகேங்களா? கிளாக் வாங்கிட்டு கிளாக்காக தான் முக்கியமாவே வந்திருப்பாரு. இந்த இடத்துல பக்குக்கு ஒரு யோசனை ஓடும், சஞ்சினோ என்னதான் நடக்குது, சஞ்சினோட வந்து ரீவாக்குதுன்னு ஒருவேளை டே பை டே வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல இருப்பாரு பெக். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் தொல்லை தாங்க முடியாம, நீ ஏன்டா திடீர்னு வந்து டிவி முன்னாடி எல்லாம் வந்த, டிவி முன்னாடி வந்தனால தான் என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா உள்ள வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து இவன் வந்து என்ன பண்ணிருப்பானா லைக் வந்து வந்திருப்பான். இந்த இடத்துல சஞ்சினோ என்ன சொல்லிப்பான், நான் வெளியே போக போறேன் ஒரு வாரத்துக்கு, நான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், நான் வெளியே போக போறேன், என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் வந்துருச்சான்னு கேட்கும்போது இல்ல இவன் கூட தான் நான் வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சஞ்சினோ என்ன பண்ணிடுவாங்க, 2 ஷேடோ லைக் வந்து அந்த கர்காலன் அந்த ஜெனரல்ஸாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாடி கார்ட்ஸ் அந்த 2 ஜெனரலை வந்து ரெண்டு ஷேடோ இங்கே விட்டு போயிடுவாங்க. யாருக்கு பாதுகாப்பானா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போயிடுவாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து மற்ற சொல்லி அனுப்பியிருப்பார். லைக் வந்து அங்கங்கே போய் வந்து கார்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஆபத்து வந்தால் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அனுப்பிடுவார். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து ட்ராப் பண்ண சொல்லுவார் ஒரு இடத்துல. சரிங்களா? ஒரு இடத்துல ட்ராப் பண்ண சொல்லுவார். அங்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லுவார். சிட்டி சென்டர் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த சிட்டி சென்டருக்குள்ள போயிடுவாரு. தென் வந்து அந்த கிளாக்கையும் வந்து போட்டுப்பாரு. கிளாக்கையும் போட்டுட்டு சரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து மெயினாக வந்து அந்த கொஸ்டின் முக்கியமாக போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டரே வரும். ஓகேங்களா? பெரிய ஒரு மான்ஸ்டரே வரும். அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் தான். அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம வந்து இவர்கிட்ட கொடுத்து இது பண்ணலாமேன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த கேட்டுக்குள்ளே போயிடுவார், டீமன் கேஸ்க்குள்ளே. இந்த பேரலெல்லாம் என்ன நடக்கும்னா அந்த ஜின் ஓவோட அப்பாவுக்கு வந்து டக்குன்னு வந்து அவன் மயங்கி விழுகிற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்துடும். அதை பற்றி நான் லேட்டரான்னு பார்க்கலாம். இதோ இந்த பெரிய ஒரு மான்ஸ்டர் தான் வரும். இந்த பெரிய மான்ஸ்டர் வரவரே சரி நம்ம இவங்கிட்ட கர்காலன் அதாவது டஸ்க்கு கிட்ட வந்து நம்ம வந்து இதோட இந்த ஆர்பை கொடுத்து அவனோட ஃபயர் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஃபுல் அந்த எனர்ஜியில நீ வந்து அதை பிளாஸ்ட் பண்ணி விடுன்னு சொல்லிடுவாரு. ஓகேங்களா? பிளாஸ்ட் பண்ணி விடுன்னு சொல்லுவாரு. அவர் வச்சிருக்க அந்த ஃபயர் அந்த ஃபயர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்ல மொத்தம் அந்த இதுவே வந்து அழிஞ்சிரும். ஓகேங்களா? மொத்தம் அந்த இடமே அழிஞ்சிரும். அந்த அளவுக்கு ஃபயர் பவர் இருக்கும். அப்ப பார்த்தே அவரே வந்து ஷாக் ஆயிடுவாரு. சரி இதை வந்து அப்பப்பதான் யூஸ் பண்ணும் போல இருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து இந்த ஜின் ஓவோட அப்பாவுக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் டிசைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இட்டர்னல் ஸ்லீப்னு, அந்த மனா வந்து பவர் வந்து செட் ஆகாம அந்த ஸ்லீப்பிங் டிசைஸ்ங்கிறது இவருக்கு வந்துடும். இவருக்கு வந்தோடனே எனக்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த உலகத்துல எல்லாமே மனாதான், பட் இருந்தாலும் எனக்கே இந்த லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. பையன் வந்தானான்னு கேட்கும்போது எஸ் பையன் வந்தா, லைக் வந்து ஃப்ளார் மட்டும் வச்சுட்டு போயிட்டான் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பேரலா வந்து வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜப்பானுக்கு நிறைய பேர்ல இருக்க ஒரு தீவுல வந்து லைக் 2 ஹண்டர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆண்ட் ஒரு மனுஷ ரூபத்துல வந்து அங்க வந்து ஏதோ பண்ண போகுதுங்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல பேரலா பாத்தீங்கன்னா என்ன இதே வந்து அந்த ஃப்ளோர்லயே ரொம்ப நாளா இருக்கும். ஆனா வந்து அந்த பர்மிஷன்ங்கிறது கிடைக்கவே இல்லையே, என்ன ஆச்சு அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்து நிறைய வந்து சோல்ஜர்ஸ் ஷேடோ சோல்ஜர்ஸ் அங்கங்க அனுப்பிடலாம், அங்க அனுப்பி
நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் ஷேடோ சோல்ஸ் இறந்துட்டு இருக்காங்களே, மனமும் குறையுது, ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தங்க வந்து லைக் வந்து இதுங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் அதுவும் இல்லாமல் வீக்கஸ்டா இருக்கிறத பார்த்து மட்டும் தான் அடிக்கிறாங்க, ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறத பார்த்து அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுவாருன்னா இப்போ அடுத்து வந்து அந்த பேர் இருக்க அந்த இடத்துல தான் போய் அடிக்க போறாங்கிறது தெரிய போச்சு இவருக்கு, சங்ஜினோவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி நீ என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு சரி நம்ம வந்து அந்த பேரை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து டீமன் சோல்ஜர்ஸ், அதாவது டீமன் வாரியர்ஸ் வந்துருப்பாங்க. அந்த 3 டீமன் வாரியர்ஸ் முன்னாடி தோணி 3 பெரியமே அசால்ட்டாக வந்து ஈஸியாக அடிச்சிருவாரு. ஓகேங்களா, ஈஸியாக அடிச்சிருவாரு. அடிச்சு அதோட லீடர் அடிக்கலான்னு போகும்போது என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து எந்த ஒரு தீங்கும் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது. என்ன பொண்ணு வாய்ஸ் கேட்குது, உன்னோட மாஸ்கை கழட்டு அப்படின்னு சொல்லி வந்து லைக் வந்து இது பண்ணிடுவாரு. இது பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட பேர் எஸ்எல் ரெட்டூரு, லைக் வந்து என்னை வந்து அழிக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், லைக் அப்படி இப்படின்னு வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். சரி நீ உன்னை பற்றி சொல்லு, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது அதோட பேரெல்லாம் சொல்ல, நான் அதை கேட்கல, நீங்கள் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீமன் கிளானை சேர்ந்த ஒரு லைக் வந்து ராயல் ஃபேமிலி, ஓகேங்களா, ராயல் ஃபேமிலி அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட கிடக்கலான்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு வந்து அந்த சிஸ்டமோட அந்த பொசிஷனுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுவாங்க, நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்மி கூட வந்து பிளாக் இருக்க ஆர்மி கூட ரொம்ப நாளாக நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படி வந்து சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டோம், இந்த இடத்த எங்களை காப்பாற்றணும்னு மட்டும்தான் எங்களுக்கு ஆர்டர் வரும் மைண்டுக்குள்ள அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வந்து அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த இதையே காலி பண்ணியிருக்கோம், அந்த டிவியும் மொத்தமாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணி காலி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து சஞ்சினும் இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் யாரு, இங்கே எப்படி நீங்கள் வந்தீங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் ஓவராக ஷேர் பண்ணனால அவளே மயங்கி விழுந்துருவா. இந்த எஸ்லே வந்து ரெட்ரூவே வந்து மயங்கி விழுந்துருவா. ஏன்னா வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த பொசிஷன் ஆகிற மாதிரி, லைக் வந்து கிளிச் ஆகுற மாதிரி அந்த கண்ணெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கும். அவங்களும் வந்து லைக் வந்து ஏதோ ஒரு பெரிய ஆர்மி கூட சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்மி ரொம்ப பெருசாக இருந்தது, டார்க் ஆர்மி, அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ரொம்ப காலமாக சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் வந்துட்டோம், இந்த இடத்த பாதுகாக்கணும் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த ஜப்பானில் வந்து ஒரு தீவுக்குள்ளே வந்து அந்த பெரிய ஒரு அந்த ஆண்ட் வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணது இல்லைங்களா, அதுக்கான நியூஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து லைக் வந்து இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது, ஜெஜு ஐலாண்டோட அந்த மேலே வந்து ரைட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு ஆண்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு ஏ ரேங்க் வந்து ஒரு ஃபைனல் ப்ளோ கொடுத்தனால மட்டும்தான் அதை டிஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னு டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. சரி நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்க. மேபி வந்து ஜப்பானில் இருக்க அந்த லைக் வந்து ஹண்டர் அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணலாம், அவங்களோட ஹெல்ப் இருந்தால் 2 பேருமே சேர்ந்து இந்த ஜெஜு ஐலாண்டை முடிக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்து இவர் யோசிச்சிருப்பார் கோகன்கி. தென் வந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டஸ்கோ வந்து தூக்கிட்டு போவார், யார் எஸ்ல தூக்கிட்டு வருவார், அதோட கேசலில் வந்து போவாங்க. அந்த பர்மிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கேசலுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அந்த கேசல் இருக்க மன்னன் அதான் ராஜா கலாக்கட்டால போய் பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து பெரிய வந்து ஒரு ஆர்மியே இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ இங்கே கூட்டிட்டு வந்திருக்க, என்ன எங்களோட கேசலை பிடிக்க போறியான்னு கேட்கும்போது இல்லை, இப்போதைக்கு என்னோட இந்த இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நான் வந்து ஹார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு பர்மிட்டை மட்டும் கொடுங்க, என்ட்ரி பர்மிட் மட்டும் கொடுங்க, நான் என்னோட வேலையை பார்த்து போயிட்டு இருக்கேன், இப்போ வந்து எஸ்எல் என் கூட வரணும், ஏன்னா அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லைக் அதனால அது இல்லாமல் நீ வந்து எஸ்எல் நல்லா பார்த்துப்பியா, லைக் வந்து அவளை வந்து எதுவுமே பண்ணாமல் பார்த்துப்பியான்னு கேட்கும்போது எஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்டை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் வந்து அந்த பிரேத பரிசோதனை சொல்லுவாங்களா, அதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டரும் காமிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமன் கேசல் நுழைஞ்சனால தன்னோட ரேங்க் மட்டும் இல்லாமல் இந்த ஷேடோஸோட ரேங்க்குமே வந்து ஹை ஆகிறத வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே 90வது ரேங்க் 90வது அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த 90க்கு மேலே இருக்கவங்கலாம் வந்து எலைட் ராயல் டீமன்ஸு ஃபேமிலியில் இருக்கவங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கிஃப்ட் கொடுத்து அவங்க கிட்டேருந்து இது வாங்கிடலாம் அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் இவர் சொல்லுவார், நான் வந்து உங்களை விட லைக் வந்து பவர் கம்மியாக இருந்திருந்தால் என்னை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த இதை கொடுத்துருப்பீங்களான்னு கேட்கும்போது இல்லை,
அப்படி மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும்போது, நீ இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும், நீ வந்து திருப்பி வந்து உன்னோட அந்த ஃபேமிலி அந்த இதுக்குள்ளேயே போயிரு அப்படி மாதிரி சொல்லும் போது, இல்லை நான் வந்து அப்படியே போக மாட்டேன், நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி அது உன்னோட இஷ்டம், நீ என் கூடயே வா அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. தென் வந்து லைக் வந்து இந்த 90வது அந்த இதுக்குள்ளே போவாங்க. அந்த எஸ்எல் சொன்ன மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அந்த டீமன்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அதுங்களையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிஃபீட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருப்பார். ஆல்மோஸ்ட் டிஃபீட்டும் பண்ணிடுவார். ஓகேங்களா, ஒவ்வொரு ரேங்காக வந்து இதாகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அந்த இதுக்கு போயிடுவார். அப்போ வந்து இந்த இடத்துல பேரலாக வந்து ஓகே நம்ம வந்து இதுக்குள்ளே படம் வந்து நம்ம ஜெஜு ஐலாண்டு கூட பண்ண போகிறோம், நம்மளும் வந்து ஜப்பானும் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சாய் சொல்லுவார். அதுவும் வந்து சாய் எனக்கும் தெரியும். ஸோ அப்போனா வந்து அவனும் வந்து சேருவான் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஹாப்பியில் இருப்பாங்க. யாராவது சஞ்சினோ வந்து சேருவான்லன்னு சொல்லி ஒரு ஹாப்பியில் இருப்பாங்க ஒரு மனசுக்குள்ளேயே. ஓகேங்களா, ஸோ வந்து மேபி வந்து ஃபஸ்ட்டு லவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைட் பேபி அவருக்கு அங்கே தான் வந்து ஜப்பானோட அண்டர்லாம் வர போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல 100ஓட லெவல் வந்துடும். 100 வந்து ஃப்ளோர் வந்துடும். அந்த 100 ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங் டீமன் கிங் பாரான் லைக் வந்து டீமன் மொனார்க்கா இருந்தவர் இப்போ வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து இதுல இருக்காரு. ஓகேங்களா, அவர் வந்து லைக் வந்து ஈவன் வந்து அந்த டீமனை மட்டும் சமன் பண்ணாம வச்சுக்காம ஒரு டிராகனையுமே அவரோட கூட சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய டீமன் ஆர்மியே வந்து எலைட் ஆர்மியே வந்து அந்த இடத்துல எழுதிப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து டக்குன்னு வந்து மொனார்க் டமைன் போட்டு என்ன பண்ணிடுவார்னா அவரோட அந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வெளியெடுத்துருவார். ஈவன் டஸ்கையும் வெளியெடுத்துருவார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்க போகுது, மிகப்பெரிய ஃபைட்டுங்கிறது வரப்போகுதுங்கிறது அவருக்குமே தெரியும். அதனால வந்து அதையும் எடுத்துருவார். இந்த இடத்துல இவங்களே பார்த்து வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆர்மி பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடும். இந்த டொமைனோட ஃபுல் ஓனரே பார்த்தீங்கன்னா வந்து அவன் தான், பாரன் தான். ஓகேங்களா, ஹை லீடர். அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இல்லை சங்ஜினோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அவன் விட்ட ஒரு ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் மாதிரி இதாகும். அது வந்து கிட்டத்தட்ட ஸ்டன் பண்ணிடும். லைக் வந்து நிறையா இதை அதுவும் இல்லாமல் வந்து அவரோட மனாவையும் ஈஸியாக வந்து ட்ரைன் பண்ணிடும். ஈவன் தான் இவன் அதாவது இவன் இன்ஃபிசிபிலிட்டி போட்டு இவனை அடிக்கலான்னு பார்த்தா கூட அதை வந்து தடுத்துருவான். அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவன் மேலே உழுகாத அளவுக்கு வந்து பார்த்துப்பான். அந்த இடத்துல வந்து இவனோட அந்த டஸ்கோட அந்த ஃபயர் பவர் மூலியமாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இது பண்ணி அந்த டிராகனை வந்து லைக் வந்து கொன்றுவார். அவர் சரி கொன்னதுக்கப்புறம் நீ இப்போ வந்து கீழே வந்துட்ட, பறந்து சண்டை போடுறதெல்லாம் போதும், வா ஒத்துக்கு சண்டை போடலான்னு சொல்லி இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த பேரலாக வந்து இந்த ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் அசோசியேஷனை சேர்வா இந்த லைக் வந்து இவங்க ட்ரான்சோல் கில்ட்டோட இந்த லீடர் கோட்டோரி யோஜி வந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கில்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 8-9 எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. இவருக்கு வந்து இது தெரியாது, என்ன தெரியாதுன்னா வந்து கொரியன் லாங்குவேஜ் தெரியாது. அதனால நம்ம ஜாப்பனீஸ்லாம் பேசுவாங்க. ஒரு டிரான்ஸ்லேட்டர், அந்த டிரான்ஸ்லேட்டர் ஏ ரேங்க் ஹண்டர். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து அந்த ஆண்டோட அந்த அனாலஜியை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆண்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கரான அந்த மன பவரை நோக்கி தான் வந்து போகும். ஸோ வந்து நம்ம ஒரு பிளான் போடலாம். அதாவது கோட்டோரிஜி நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா வெளியே இருக்கோம், வெளியே இருந்து நாங்கள் சண்டை போடுறோம். அப்போ வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிருங்க. எதுக்குள்ளனா அந்த கொகைக்குள்ள போய் நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுங்க. இது கூடனா அந்த குயின் கூட, அந்த ஆண்ட் குயின் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுங்க. நாங்கள் வெளியே வந்து இருக்கிற இதெல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்காக நான் பார்க்குறோம். அந்த பவரை நாங்கள் வந்து ட்ரா பண்ணுற பார்க்குறோம். அதாவது ஆண்டோட அந்த ஆர்மியை வந்து நாங்கள் வெளியே ட்ரா பண்ணுறோம். நீங்கள் உள்ளே போய் ஈஸியாக வந்து அந்த ஆண்ட் குயினை வந்து டிஃபீட் பண்ணிடுங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து எங்கள்லேருந்து ஒரு 6 பேர் வருவாங்க எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ், உங்ககிட்டயும் ஒரு 6-7 பேர் இருக்காங்க இல்லைங்களா எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ். எல்லாரும் சேர்த்தா ஒரு 12 எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் சேர்ந்து இந்த இதை முடிக்கலாம்னு சொல்லி பிளான் போடுவாங்க. இந்த இடத்துல பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சினோ வந்து இந்த டீமன் கிங் பேரான் கூட சண்டை போட்டிருப்பார். அவரோட மனா வந்து டிப்ளீட் ஆகிறத வந்து அவரால் நல்லாவே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா ஷேடோவும் யூஸ் பண்ணிடுவார். ஓகேங்களா, லைக் வந்து பெருவாக இருக்கட்டும், சரி இக்ரஸாக இருக்கட்டும், எல்லா இது பண்ணுவாங்க. அப்பவும் டிஃபீட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுங்கிறதே நடக்கும். லைக் வந்து அவரும் ஒரு கத்தி வச்சிருப்பாரு. லைக் வந்து அந்த கத்தி ஹேண்ட் டு ஹேண்டுங்கிறது கத்தி ஒரு ஃபார்மேட்டே நடக்கும். அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக தான் இருப்பார் இந்த பாரான். ஓகேங்களா, பாரான் வந்து ஓவர் பவராக தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைக் வந்து ஒரு லைட் வேகத்தில் அதுக்கு மேலே நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சண்டைங்கிறது நடக்கும். லைக் வந்து லைட் கிட்ட லைக் வந்து ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து லைக் வந்து யாருன்னா பாரான் வந்து ஒரு அந்த லைக் வந்து அந்த ஃபேஸில் வந்து அவரோட பீமை விடும் போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எஸ்எல் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரூலர் தச்சாஸ்திரியோட பவரை வச்சு அந்த லைக் அந்த கையை பிச்சு போட்டுருவாரு மனுஷன். ஓகேங்களா, அந்த பாரானோட கையை பிச்சு போட்டுருவாரு. அப்பவும் வந்து இவன் வந்து ஃபுல் பவரை விட்டு இது பண்ணும்போது ஒரே ஒரு குத்து தான்,
ஜஸ்ட் வந்து குத்து அந்த இது ரூலர்ஸ் அத்தாரிட்டி எல்லாத்து பவர் ஒரு குத்து அவரோட தலை வந்து மேலே போய் வெடிச்சிடும். ஓகேங்களா, தலை மட்டும் இது போய் வெடிச்சிடும். இல்லை கடைசியில் வந்து இந்த டீமன் கிங்கை வந்து தோக்கடித்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து காட்டிடுவாங்க. அந்த இடத்துல இவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ வந்து எல்லா ஃபேமிலியும் போயிடுச்சு. இப்போ வந்து ரெட் ரூ ஃபேமிலி தான் வந்து இந்த கேசலோட வந்து ஓனர்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து 3 பொருளும் கிடச்சிடும். அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அதை வந்து தயாரிக்கிறதுக்காக 3 பொருளுமே கிடச்சிடும். சரின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருன்னா வந்து அதை வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு மனுஷன். கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கொஞ்சம் கிராஃப்டிங் நடக்கும். அப்போ வந்து சொல்லும் உங்களோட இன்டெலிஜென்ஸ் பவருக்கு ஏற்ற மாதிரி இதோட பொருளெல்லாம் கிராஃப்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது கிட்டத்தட்ட 6 கிட்ட வந்து எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிறது வந்து தயாரிச்சிடும். சரி, இப்போ வந்து லைக் வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து அயன் வந்து அந்த டிராகனை கூட்டிகிட்டு வந்தார். டிராகனை இது பண்ண உடனே டிராகனோட ஷேடோவை ரைஸ் பண்ணிடுவார். டிராகனும் வந்து லைக் வந்து ஓகே இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது வந்து சுலபமாயிடுச்சு, பறந்து போயிடலாம் இதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்பார். அது இல்லாமல் வந்து இது பேர் வைக்க தெரியாம வேற ஒரு பேர் வைப்பார். இது உங்களுக்கு எப்போவே பேரில் பிரச்சனையா, பேரை வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது. இவர் வந்து ஜோன் அவுட் ஆயிடுவார். இந்த ரெண்டு சொல்லுவாங்க நம்ம போய் ஃபேமிலியில் போய் வந்து கோட்டையில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் வந்து போக போகிறேன், நீ வந்து அந்த கேசலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இன்னொரு இது கிடச்சிருக்கும். ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு இது கிடச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாருன்னா இங்கே வந்து ஒரு ஷேடோவை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிடுவார்னா வந்து வெளியே போயிடுவார். அந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது எங்கே அவரோட ஷேடோ இருக்கோ அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து அவரால் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்கும் இவர்கிட்ட. அது லைக் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிராகனை யூஸ் பண்ணி பறந்து போயிட்டுருப்பாரு. சரி நம்ம வந்து அம்மாவை போய் எழுப்புவோம், அவங்க தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுப்போம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஹென்ஹே வந்து நல்ல வேலை லைக் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஜெஜு ஐலாண்டை வந்து 4 தடவை இதுக்கு முன்னாடி அந்த இது பண்ணிட்டோம். இந்த 5வது தடவைனாச்சும் நம்மளால அந்த ஜெஜு ஐலாண்டை வந்து திருப்பி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஹண்டர்ஸ் வந்து வராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால வந்து ஈஸியாகவே ஜெஜு ஐலாண்டை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு மாதிரி வந்து கோஹென்ஹே வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர் நினைக்கிறது கரெக்டாக, ஏன்னா 4 தடவை இது பண்ணி 4 தடவை நிறைய ஹண்டர்ஸ் வந்து இறந்துட்டாங்க இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு மிஷனுக்காக. இப்போ 5வது தடவை பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. இப்போ வந்து லைக் வந்து இவரும் வந்து ஒரு ஹண்டர், ஒரு ஹீலர் டைப்பான ஹண்டர். ஓகேங்களா, இவர் வந்து பெக்கோட வந்து ஃப்ரெண்டு. ஓகேங்களா, இந்த பெக்கோட ஃப்ரெண்டுங்கும் போது இவர்கிட்ட கேட்பாரு, நீயும் வரியா, லைக் வந்து இந்த எல்லா எக்ஸ்ட்ராங் ஹண்டர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்ண போனாங்க, நீயும் வரியா அப்படின்னு கேட்கும் போது இல்லை அவர் வந்து இப்போ தான் வந்து லைக் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அதில் போய் நான் சேர போகிறேன், எனக்கு இந்த ஹண்டிங் எல்லாம் பிடிக்கல, கொள்றதும் எனக்கு பிடிக்காது, அந்த ஒரு ரீசனால நான் வெளியே போக போகிறேன் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சரி அது உன்னோட அது என்ன, அது பிரச்சனை கிடையாது, நீ வந்து நார்மலாக அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீ வாழலாம் அப்படின்னு மாதிரி விட்டுருவாரு. பெக்கோ அவரை வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, லைக் ஆல்மோஸ்ட் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஜெஜு ஐலாண்டுக்கு போய் கண்டிப்பாக வந்து அந்த இதெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன், லைக் வந்து ஹீரோயிக்காக பேசிகிட்டு இருப்பாரு இவர். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் காமிப்பாங்க, லைக் வந்து அவர் வந்து ஒரு குவாயத்தை நோட் பண்ணுவாங்க. யாருன்னா அம்மா வந்து லைக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து சின்ன வயசில் வந்து ஒரு இது ரொம்ப பெரிய ஒரு சுடுதண்ணியை ஊற்றி விட்டுருப்பாரு தவறுதாராவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கழுத்தில் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும். அப்படிங்கும் போது இப்போ யோசிச்சுப்பாரு, இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே இதுக்காக தான், என் அம்மாக்காக தான், அம்மா என் தங்கச்சிக்காக தான், அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும்னு சொல்லி இதை நான் வந்து கொடுக்க போகிறேன், லைக் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உயிரோட வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஹீல் ஆகிறத வந்து பார்க்க முடியும். லைக் வந்து அது ஹீல் ஆகிறத பார்க்க முடியும். பட் எதுவுமே வந்து இதாக இருக்காது, ஒருவேளை நான் ரொம்ப ஓவராக ஒப்பிச்சுட்டேனோ இது மேலே அப்படி இப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கும் ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, என்னமோ தெரியல, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க லைக் வந்து இவங்க வந்து லைக் வந்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. யாருன்னா அவங்களோட அம்மா வந்து எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஸோ இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இது எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நீங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டேன், இவ எப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவரே அழுதுருவாரு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவங்க வந்து உட்காந்துருவாங்க. அழுது வந்து லைக் வந்து ஒரு இது பிணைப்பு தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஓகேவா, செஞ்சினோ அந்த அவங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் இவர் தானே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது, லைக் வந்து அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அந்த லைக் வந்து இந்த ஜினாவோட அந்த படிப்பு எல்லாத்தையுமே வந்து இவர் தானே பார்த்துக்கிட்டது, இதுக்கு மேலே நீ வந்து எதுவுமே பண்ண வேணாம், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான் இருக்கும். யாருமே இது வரைக்கும் எழுந்தது இல்லை. ஓகேங்களா, இட்டர்னல் ஸ்லீப்லேருந்து அவங்க அம்மா எழுந்து பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சஞ்சினாவும் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிய வந்துடும் அவங்களுக்குமே. சரின்னு சொல்லி இவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஆயிடுவாங்க அகெயின். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த லைக் ஜெஜு ஐலாண்டோட இந்த 5th ரைடை பற்றி வந்து அஃபிஷியலாக வந்து
அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவார். என்னன்னா அந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்னன்னா இவர் என்னதான் கோகன்ஹி வந்து லைக் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருவார். அந்த இடத்துல எல்லா ஹண்டர்ஸ் அந்த எல்லாருமே பார்ப்பாங்க. இவன் வந்து எல்லாரும் ஹண்டர்ஸோட ஹெல்ப்பும் எங்களுக்கு தேவைப்படுது. அவங்க ஜெஜோ ஐலாண்டை போய் இது பண்ணும்போது இந்த சவுத் கொரியன் அந்த பார்டர்ஸை காப்பாற்றுறது வந்து மற்ற ஹண்டர்ஸால் தான் முடியும். அவங்க வந்து சவுத் இந்தியன் வாரியர்ஸில் எல்லா ஹண்டர்ஸும் வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல வந்து பழைய நினைவுகள்லாம் வரும். லைக் வந்து மின்னுக்கு லைக் வந்து அவங்க இறந்து போன ஹண்டரு, அதுக்கப்புறம் வந்து பெக்கு லைக் வந்து என்ன மாதிரி இருந்தது அதை பற்றிலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த லைக் வந்து அந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வரும், மெமரிஸ்லாம் வரும். இந்த இடத்துல பார்த்திக்கிட்ட நான் வந்து உங்களை அலிபெண்டா மான்ஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க இந்த மின்னும் இன்னொரு ஹண்டர். ஓகேங்களா, அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பாரு. லைக் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. 1 வீக் தான் நான் இங்கே விட்டு போனேன், இந்த 1 வீக்குள்ளே இவ்வளோ பெருசாக நீ இது பண்ணி வச்சிருக்கியே, தலைகீழாக்கி வச்சிருக்கியே அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதுதான் வந்து சங்ஜினோவுக்கு தேவை. லைக் அவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த சங்ஜினுக்கு தேவை. பட் நான் இப்போ இருக்க சுச்சுவேஷனை நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன் அந்த இதுக்குள்ள அப்படிங்கும்போது தெரியல அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சான்னு கேட்குவாங்க. அவங்க அம்மா இல்லை எனக்கு தெரியல, அவர் மறைஞ்சதோட சரி, ஆனால் வந்து இன்னும் எனக்கு தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படி மாதிரி சொல்லும்போது மேபி லைக் வந்து இதாகலான்னு அப்போ ஹாப்பியாக இருப்பார். அப்போ வந்து கோகர்னி அண்ட் வந்து யோ கிட்ட இருந்து கால் வரும். லைக் வந்து உடனே இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து தாமஸ் ஆண்ட்ரே வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாரு. யாருன்னா வந்து கோகன்ஹியை என்னன்னா வந்து இந்த ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் மேலே கொஞ்சம் வந்து பார்த்து இருங்க, அவங்க ஏதோ பேக்கில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சரின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம் தாமஸ் ஆண்ட்ரே, பட் நானே வந்து டேரெக்டாக வர முடியாது, இந்த இதுக்கு வந்தால் கொஞ்சம் வந்து பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆகும், இல்லைன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ வந்து சங்ஜின்வா என்ன பண்ணிடுவாருன்னா கோகன்ஹியை மீட் பண்ண போவார். அப்போ தான் வந்து அந்த எஸ்டாங்க் அந்த பேட்டில் இருந்தது, இந்த ஜெஜு ஐலாண்டோட அந்த இதுங்கிறது போகுதுன்னு தெரியும். இந்த ஜெஜு ஐலாண்டா ஓகே, பட் இப்போ என்கிட்ட ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க, இதில் நம்ம சேரணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன உங்களுக்கு அந்த பவர் சச்சுங்கிறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எஸ் அப்படின்னு தான் சொன்னது. அப்போ தான் சரி நம்ம போய் பார்க்கலாமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போகும்போது தான் பார்க்குறீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மா அண்டு பெக் 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர். ஓகேங்களா, ஒரு ஃபேம் கில்ட்டுன்னு ஒரு கில்ட்டு, அதுதான் அவரோட கில்ட்டு. அதில் இருக்க ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர். அதுக்காக சாயை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயன் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லிம்மை காமிச்சிருப்பாங்க. இருக்கிற எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ், அதாவது இந்த இதில் இருக்க எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே காமிச்சிருப்பாங்க எக்ஸப்ட் ஒரு 2 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாங் டங் சு, அவர் வந்து அமெரிக்காவில் இருப்பார். மின்னு, இவங்க 2 பேரும் தவிர காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் கில்ட் ஸ்வாடோட அந்த ஜான் ஸ்வாட் கில்ட்டோட அந்த அவங்களையும் காமிச்சிருப்பாங்க. ரியூ அஜு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சங்ஜினோவை பார்த்துருப்பாரு. சங்ஜினோவை பார்த்தோடனே இது யாரு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்டர், இப்போ தான் ஆனவர், மேஜ் டைப் வச்சாங்க. மேஜ் மாதிரி தெரியலையே, அசாசின் மாதிரி இருக்கானே பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணில் பார்த்தே அந்த மனா பவரை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்கு மேஜா இருக்க சான்ஸ் தான், அசாசினா இப்போ தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் கில்ட் இவங்க என்ன அமைச்சர் மாதிரி இருக்காங்க, லைக் வந்து சண்டை போடுறதே ரொம்ப இதுவாக இருக்கு, லைக் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு கில்ட்டோட அந்த லீடர் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ரேங்க் தான். ஓகேங்களா, ஏ ரேங்க் ஹண்டர் தான், பட் வந்து அந்த கில்ட்டுங்கிறது வச்சிருப்பாரு. லைக் வந்து அவர் தனியாக ஒரு கில்ட்டுன்னு வச்சிருப்பாரு. அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் வந்து நம்மள இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நம்ம பவர்லெஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம 2 பேரும் வந்து லைக் வந்து சண்டை போட்டு பார்த்துக்கலாம், நீங்கள்லேருந்து ஒருத்தங்க எங்கள்லேருந்து ஒருத்தங்க சண்டை போடட்டும், லைக் வந்து என்ன மாதிரி இருக்கட்டும் அப்படி மாதிரி செக் பண்ணும்போது ஒரு டக் ஆஃப் மார் லைக் வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். அவங்க அதாவது ஆப்பனோட்டோட கையையோ இல்லை அந்த பின்னாடி பேக்லேயோ வந்து தட்டிட்டாங்கன்னா வின் பண்ணதா அர்த்தம். லைக் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சரி இங்கேருந்து ஒரு 4 ஃபைட்டர், அங்கேருந்து ஒரு 4 ஃபைட்டர் எடுத்துக்கலாம், சண்டை போடலாம்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக பார்ப்பாங்க. இந்த இடத்துல சாயின்னு அதுக்கப்புறம் பெக்கு லைக் வந்து மா அண்ட் வந்து அந்த ஆர்ச்சர் டைப் இருப்பார் இல்லைங்களா, அவர் லைக் வந்து அவரும் இருப்பார், லிம்மும் இருப்பார். இந்த பக்கம் வந்து ஒரு 4 ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் ஒரு ஃபைட்டர்ஸ் டைப் தான். ஓகேங்களா, அந்த ஃபைட்டர் டைப் தான் அந்த ஹண்டர்ஸ் இருப்பாங்க. சரி சொல்லி மோதலான்னு சொல்லி மோதலுக்காக பார்ப்பாங்க. லைக் வந்து இந்த மா பார்த்தீங்கன்னா அவரோட அந்த மசில்ஸ் எல்லாம் டென்ஸ் பண்ணி பெருசாக முடியும். ஓகேங்களா, மசில்ஸ் எல்லாம் டென்ஸ் பண்ணி பெருசாக முடியும். இவர் வந்து லைக் வந்து ஒரு ஹண்டர் டைப்னால வந்து இது வந்து ஆர்ச்சர் டைப்னால டக்குன்னு அந்த இதுதான் அம்பு தான் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்க முடியும். இது நல்லா தான் சண்டை போயிட்டு இருக்கு, போடட்டும் அப்படி மாதிரி இந்த கோகன்ஹி சாய் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவரும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, லைக் வந்து நல்லா தான் சண்டை போடுறாங்க, இவங்களே போதும் போலதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு சங்ஜினு. ஓகேங்களா, சங்ஜினு யோசிச்சுட்டு இருப்பாரு. இது வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து
லைக் வந்து என்னடா இந்த இடத்துல இவர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா கொஞ்சம் பயந்த மாதிரியும் காமிப்பாங்க. ப்ளஸ் வந்து இவர் பவர்ஃபுல் ஈஸ் எஸ்ட்ராங் கண்டர்ல. பட் வந்து இவருக்கு வந்து சண்டை அவ்வளோ போடணுங்கிறது இது இல்லை. ஓகேங்களா, சரி நம்ம வந்து ஃபுல் பவரை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுவார்னா அவரோட ஃபுல் பவரில் வந்து சண்டை போடலாம். ஆஃப் பவர் தான் சண்டை போடுவார். இந்த ஒயிட் டைகர் கில்ட்டில் இருக்க அந்த லீடர் பெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. யார் மாவை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. இந்த இவரையும் லைக் வந்து இது மின்னியம் இன்னில் லிம்மையும் ஃபீட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து மீதி இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சாயன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கு தான். ஓகேங்களா, சாயன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை வந்து ஒருத்தராக சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஒருத்தங்களே டிஃபீட்டும் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணிட்டு இவங்களை இது பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த மாஸ்க் அந்த கண் அந்த பேட்ச் போட்ட வந்து வந்துடுவான். அவன் வந்து ரேம்பேஜ் மோடுக்கு போயிடுவான். அந்த ரேம்பேஜ் மோட் போனோன்னா வந்து அவன் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிடுவான். ஓகேங்களா, சாதாரணமே அவன் பவர்ஃபுல். இந்த ரேம்பேஜ் மோடுக்கு போயிட்டான்னா இன்னுமே பவர்ஃபுல் ஆயிடுவான். இதை போய் நம்ம தடுக்கணுமா வேணாமான்னு கேட்கும்போது இல்லை வேணாம், அவனே வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து இவங்களை ஆல்மோஸ்ட் வந்து அடிக்கிற சமயத்தில் வந்து சங்ஜினோ உள்ள வந்து இவரை வந்து இது பண்ணி விட்டுருவாரு. லைக் வந்து அசால்ட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவாரு. இன்னும் ரேம்பேஜ் மோடில் ஈஸியாக சமாளிக்கிறான் ஒருத்தன் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் கோட்டோரியேஜ் எல்லாருமே இவன் வந்து உங்களுக்கு மேட்ச் கிடையாது, என்னோட உண்மையான பவரை நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கும் போது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டோரியேஜ் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறாரு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்போ சிரிச்சுட்டு எஸ் ஓகே பிரச்சனையே கிடையாது அப்படின்னு மாதிரி வந்து இது சொல்லியிருப்பாரு. பிரச்சனை இல்லை, சரி உங்களோட இந்த இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருக்காம நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் சண்டை போடணும்னு சொல்லும் போது சரி சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் காமிச்ச அந்த ஹீலர் அந்த சங்ஜினு கூட இருந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் இந்த ஜெஜு ஐலாண்டை பற்றியில் கேட்டிருப்பாங்க, நம்ம போகலாமா இல்லை வேணாமா, ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் நான் வரேன் அப்படின்னு மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. இந்த இடத்துல வந்து மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே சஞ்சினுவை வந்து சண்டை போகிறத வந்து டேரெக்டாக பார்க்க முடியுது அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து இவங்க வந்து நீ வந்து இந்த இடத்த போய் தடுக்கணும்னு பார்க்குறல்ல அப்படி மாதிரி இல்லை, நான் வந்து சஞ்சினுவை சண்டை போடுறது எப்படிங்கிறது பார்க்கணும், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது வந்து இந்த இடத்துல கிளியர் ஆகட்டும் அப்படின்னு மாதிரி இவர் பேசிட்டு இருப்பார் பெக்கு. சரின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வந்து லைக் வந்து சண்டை போடலாம் அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு வந்து எதிர்பார்க்குற நேரத்தில் வந்து அடிச்சிருப்பாரு இவர். சரி நான் உன்னோட ஃபுல் பவர் நான் கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் வந்து சீரியஸாக சண்டை போடுற மாதிரி பார்ப்பாங்க. யாருன்னா கோட்டோரியோஜி கொஞ்சம் சீரியஸாக சண்டை போடுவார். இவர் வந்து பஞ்சும் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மூவ் அவுட் பண்ணுறதை பார்த்து இவங்களே வந்து ஷாக் ஆவாங்க, என்ன இவன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுறான், என் கூட ப்ளே பண்ணுறானா அப்படின்னு மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. யாருன்னா சஞ்சினோ லைக் வந்து இவன் கோட்டோரியோஜியோட அந்த பஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தடுத்துடுவார். அதெல்லாம் கையையும் பிடிச்சிடுவாரு. லைக் வந்து கையை பிடிச்சதுக்கப்புறம் சொல்லுவார், என்ன இதோட இந்த ஃபைட்டை என் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி என் பண்ணணும்னு நினச்சா நான் ஃபுல்லாக பிடிச்சிருப்பேன், நான் வந்து என் பண்ணக்கூடாது தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு அவங்களோட ஃபுல் அண்ட் பவரை அன்லீஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, 2 பேருமே அன்லீஷ் பண்ணி அடிக்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டை நடத்திருந்தா மொத்தம் இதுவும் இதாக இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த பக்கம் 2 பேரும் அந்த பக்கம் 2 பேரும் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் வந்து ஓகே பரவாயில்ல வேணாம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம், சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து ஓகே லைக் வந்து இவரும் நானும் சீரியஸ் ஐட்டம் போல இருக்கு, எதுக்கு நான் எல்லாம் சீரியஸ் ஆனேன் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க மேலேயும் ஷேடோ வந்து கொஞ்சம் காஸ்ட் பண்ணிடுவார். ப்ளஸ் வந்து அவங்களோட பவர் லெவலுமே லைக் சஞ்சினோவுக்கு தெரியும். அப்போ வந்து இவங்க சொல்லுவார் அண்ட் இதில் வரல அப்படி மாதிரி சொல்லிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட்டோரியோஜுக்குமே தெரிய வரும் லைக் வந்து அந்த கோட்டோரியோஜுக்கு லைக் வந்து ஈக்குவலாக ஒருத்தர் இருக்கானா சவுத் கொரியாவில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சவுத் கொரியா ஹண்டர்ஸ் வந்து வராரான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சாயும் சொல்லுவார், இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த ஹண்டர்ஸ் இதுவே போதும், இவர் வரணும்னு அவசியம் இல்லை, மேபி அவருக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவொடனே அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கும் லைக் வந்து ஃபுட்டு எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து சாப்பிட்றது ஏதோ ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். ஓகேங்களா, ஹாப்பியாக இருப்பார். இதுதான் வந்து லைக் வந்து சங்ஜினோவுக்கு தேவை. பார்த்தீங்கன்னா இதுதான் சங்ஜினோவுக்கு தேவை. இதை தவிர வேற எதுவும் தேவையில்ல. இப்போ வந்து ஜெஜு ஐலாண்டில் காட்டுறாங்க, அந்த ஆண்ட் குயினை காட்டுறாங்க. ஆண்ட் குயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய எக்கில் வந்து அவரோட லைக் வந்து அவங்களோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அந்த பையனும் வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா, வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் வந்து அவரோட மசில் எல்லாம் டென்ஸ்ட் ஆகிறத காமிப்பாங்க. ஒரு பிளாங்காட்டாக மாறி அவருக்கு அந்த ரெக்க அதெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு கத்து மட்டும் தான் கத்துவார். அந்த இடத்துலையும் வந்து அவரோட பவர் என்னங்கிறது லைக் வந்து தெரிய வந்துடும். லைக் வந்து ரொம்ப லைக் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டராக தான்
கிரியேட் ஆயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த இடத்துல தான் வந்து இந்த ஜெஜு ஐலாண்டை பற்றி கொஞ்சம் அந்த ஜெஜு ஐலாண்டில் இருந்த அந்த ரைடை பற்றியெல்லாம் இது வரும். இந்த இடத்துல வந்து மின்னுக்கு வந்து லைக் வந்து சின்ன பசங்க இருந்தால் அதை ப்ளே பண்ணுற அந்த இதெல்லாமே தெரிய வரும். லைக் வந்து சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நான் ஏன் போகக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து இங்கே ஒரு சின்ன சண்டை வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய அந்த இவராக இருந்திருப்பாரு இல்லைங்களா, டபுள் டஞ்சனில் வந்து லீடராக இருந்தவரும் சரி, அந்த ஹீலரும் சரி வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஜெஜு ஐலாண்டுக்கு இது நடக்க போகுது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா நடக்கும்னுங்கிறது நான் வந்து ஹோப் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து லைக் வந்து நிறைய பீப்பிளை சேவ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போகிறோம், லைக் வந்து எல்லா அஸ்ட்ராங் ஹண்டர்ஸும் வந்து அவங்களோட அந்த அசிஸ்டன்ட் கையில் வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த கில்ட்டை வச்சுக்கோங்க, நான் வந்து இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து அவங்களோட இது இருக்குது. இவன் வந்து எப்போ அந்த இது கொடுக்கறதுக்காக தான் பார்த்துட்டு இருப்பான். இதை வந்து அந்த இவனுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். யாருக்குன்னா வந்து அந்த லைக் வந்து நிம்முக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும், அவனை ஏன் சேர்த்தோம் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த கோஹன்கியும் லைக் வந்து இவரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இன்னொருத்தர் சேர போகிறாரு அப்படி மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து மின் வந்திருப்பாரு, ஹீலர் வந்திருப்பாரு. நீங்கள் வந்து இவ்வளோ அடி வாங்கினா நான் வந்து பேக்கப்பாக இருக்கக்கூடாதா, நான் ஹீல் பண்ணணும் தான் வந்திருக்கேன் எல்லாருக்குமே, நீங்கள் அடி வாங்கி இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரீயூனியன் இந்த இடத்துல இருக்கும். கோட்டோ ரீஜியோட டீம் வந்து முன்னாடியே வந்து அங்கங்கே போய் நின்றுவாங்க. ஏன்னா வந்து இவங்களை வந்து இந்த ஹேண்ட்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக, ஹேண்ட் மாஸ்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வந்து அவர் நின்றுவார். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரும் வந்திருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு A ரேங்க் ஹண்டர். நான் வந்து நீங்கள் பண்ணுற அந்த ஆக்ஷனை வந்து படம் பிடிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார். சரி லைக் வந்து பார்த்துக்கோங்க, லைக் வந்து இப்போ நம்ம போகிறது ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டுனால கொஞ்சம் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி வந்து இவர் சொல்லிடுவார், சொல்லிடுவார். சரின்னு சொல்லி அவருமே இது பண்ணிடுவார். இப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த இதுங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னவொடனே லைக் வந்து இவங்க வந்து அவங்க பவரை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லைக் வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக போயிடும். அந்த பவர்ஸ் அந்த சோர்ஸ் வந்து இடத்துல டார்கெட் பண்ண போயிடும். இவங்களை கொஞ்சம் பேர் வந்து அடிக்கலான்னு வரும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரோட அந்த ஃபயர் பவரை வச்சு மொத்தம் அந்த இதையுமே டிஃபீட் பண்ணிடுவார். ஓகேங்களா, மொத்த இது மீன்ஸ் லைக் வந்து அவங்கள நோக்கி வந்து அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிடுவார். தென் வந்து எல்லாருமே வந்து இதுக்கு போகலாம், எதுக்குன்னா வந்து இந்த ஜெஜு ஐலாண்டுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் வந்து கம்ப்யூட்டர் லெவல், அதாவது இந்த லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்டெலிஜென்ட் லெவல் வந்து இவங்களையும் கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. லைக் வந்து இதுங்க கூட லைக் சண்டை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த சாயோட அந்த ஃபயர் பவரை பார்த்துட்டு ஒரு ஐஸ் கேரக்டர் இருக்கும் ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸில். என்னோட ஐஸ் கேரக்டர் எப்படி இந்த இடத்துல வந்து அவனோட ஐஸ்க்கும் எனக்கும் வந்து சண்டை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி எந்த குகைக்குள்ள போகணும் அந்த மாதிரி வந்து லைக் வந்து டீப்பஸ்டான குகைக்குள்ள போகணும்னு சொல்லி சாய் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்களும் போவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சினோ தலக்கம் போல அவரோட டெய்லி அந்த இதை வந்து நடத்திட்டு இருப்பாரு. ஏன் போலன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களே போதும் அந்த ஜெஜு ஐலாண்டை ஈஸியாவே தடுத்துருவாங்கிறது நம்பிக்கை இருக்கும் சஞ்சினோவுக்கு. ஸோ அதனால விட்டுருவாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ் இருக்கிறதும் பார்ப்பாங்க, ஒரு பெரிய எக் வந்து ஹேட்ச் ஆனதையுமே பார்ப்பாங்க. இது வந்து சரியா படலை, ஏதோ ஒரு பெருசான ஒரு மிருகம் அந்த இடத்துல இருக்க போல இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா கண்டர்ஸ் இருக்கோம்ல, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் போவார். பட் இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு லைக் வந்து மான்ஸ்டர் இன்ஸ்டிக்ட்னு ஒன்று இருக்கும், அது மூலிமா கொஞ்சம் வந்து டவுட் இருக்கும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர் காமிச்சாங்க இல்லைங்களா, இந்த ஹண்டர்ஸ் யாருன்னா ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ், சரின்னு சொல்லி இவங்க ஃபைட் பண்ணலான்னு சொல்லி இதாகும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீலர் கேரக்டர் வந்து அடிச்சு யாரோ அடிச்ச மாதிரி வந்து காமிச்சிடுவாங்க. ஒரே ஒரு அட்டாக்ல வந்து தலை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரையும் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. இவரும் வந்து ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்கும்போது இவருமே வந்து இறந்துருவாரு. ஒரு பிளாக்கான ஒரு ஃபாக் மாதிரி வந்து நிறைய பீப்புள் அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து முன்னாள் வந்து ஜெனரல்ஸாக இருந்த, முன்னாள் வந்து பாதுகாவலராக இருந்த, அந்த பாதுகாவலர் மான்ஸ்டராக இருந்த, பாடி கார்டு மான்ஸ்டராக இருந்த அந்த இதுக்கு வந்து எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்க. ஈவன் வந்து எது கூடயும் சொல்றதுன்னா வந்து அந்த சின்ன அந்த லைக் வந்து ஆன்ஸ் கூடயுமே லைக் வந்து கொஞ்சம் பெரிய அந்த இதில் இருக்க அந்த மான்ஸ்டர் கூடயும் வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா மான்ஸ்டரையும் வந்து லைக் கொல்லலினா வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. யாருன்னா வந்து மின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா, லைக் வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக எந்த அளவுக்கு போகணும், இன்னும் வந்து குயினோட சேம்பரையும் நம்ம ரீச் ஆகலை, ஏன்னா முட்டை இருக்கு, பட் இன்னும் ஃபர்தராக நம்ம ரீச் ஆகணும், ரொம்ப ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த குயின் கிட்ட போய் நம்மளால ரீச் ஆக முடியுங்கிறத இந்த பெக்கும் வந்து பார்த்துருவாரு. சரின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்தராக உள்ளே போகலாம்
எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டிஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து போவாங்க. ஓகேங்களா, எல்லாருமே போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து லைக் வந்து இவங்க இறந்து போனதை வந்து இன்னும் சில ஹண்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. யாருன்னா வந்து இந்த நம்மளோட அந்த எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் வந்து இது பண்ணுது. இவருக்கும் வந்து அந்த மனாவை சென்ஸ் பண்ணுற அபிலிட்டி இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு லைக் வந்து பெரிய ஒரு மனா அந்த பவர்ங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அப்போ இருக்கும்போது இவங்களையும் வந்து ஒரு அந்த மான்ஸ்டரை வந்து டிஃபீட் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் பேர் இல்லைங்களா, இவங்க வந்து சண்டை போட்டுருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த கொரியன் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் வந்து அந்த குயினோட சேம்பருக்கு ரீச் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அந்த எபிலிட்டி இது பண்றதுக்காக அந்த ஒரு பவரை போட்டு விட்டுட்டு லைக் வந்து எல்லா மான்ஸ்டரையும் டிஃபீட் பண்றதுக்காக பார்த்துருப்பாங்க. ஒரு கோஆர்டினேஷனாக செயல்பட்டு வருவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஃபுல் பவரை காட்டலான்னு சொல்லி ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து பெக் போயிருப்பாரு. அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போனாருன்னா கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரியே வந்து மாறிடுவாரு. ஓகேங்களா, பெக் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியே மாறிடுவார். இந்த இடத்துல தான் இவங்களுமே பார்ப்பாங்க இதுதான் ஃபுல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து இந்த லைக் வந்து மீடியாவிலேருந்து அந்த லைவ் கவரேஜ் போகும் இல்லைங்களா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக உள்ளே போனால் தான் பார்க்க முடியும். இல்லை நீ உள்ளே போனீங்கன்னா இறந்துடுவேன், என் பின்னாடியே நில்லு, அப்போ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எஸ்ட்ராங்க் போடுற அந்த ஃபைட்டை வந்து பீப்புள் வந்து டேரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க லைவ் கவரேஜாக. ஸோ அது வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பீப்புளுமே பார்த்துட்டு இருப்பாங்க, நாட் ஈவன் சிங்கிள், எல்லா பீப்புளுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா அந்த சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அந்த கூட பாதுகாப்பாக இருந்த அந்த குயினுக்கு பாதுகாப்பாக இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க இந்த லைக் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஹண்டர்ஸ். அப்போ வந்து டேரக்டான ஃபைட்டு தான் வரும். எது கூடனா வந்து இந்த குயின் கூட ஃபைட்டுன்னு தான் வரும். இந்த இடத்துல வந்து அந்த ஏஐ டேமேஜ் பண்ணுற அந்த சாயா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கோஹெனியும் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு என்னதான் நடக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல தான் அந்த குயினோட அந்த சண்டைங்கிறது நடக்கும். குயின் கூட அந்த சண்டைங்கிறது நடக்கும். அந்த குயின் கூட சண்டை நடக்கும் போது என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த குயின் கொஞ்சம் ஓவர்வெல்மாவோட பவர்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அது அந்த அளவுக்கு வந்து இதாகாது. அதோட பவரை யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து இவங்க வந்து இதாயிருவாங்க. லைக் வந்து அவங்களோட அந்த ஸ்கின்னே வந்து பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ மின் வந்து என்ன பண்ணுவாரோ அவரோட ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி இவங்களை வந்து ரிஸ்டோர் பண்ணிடுவார். ஓகேங்களா, இவங்களை ரிஸ்டோர் பண்ணிடுவார். அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீட் தான். ஏன்னா வந்து அந்த இவர் வரலினா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் அந்த பேட்டில்ங்கிறது. அப்படிங்கும்போது இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெத் கிரையா வந்து இந்த குயின் விடும். அப்போ குயின் விடும்போது இது என்ன டெத் கிரையா, யாரையும் இது கூப்பிட்டுருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வித் லைக் லாஸ்ட் ஸ்லாஷ் யாரோடதுன்னா சாயோட லாஸ்ட் ஸ்லாஷை வச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. இந்த ஆண்ட் குயினை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த லாஸ்ட் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷை வச்சு எல்லாருமே டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகி இதாகிடுவாங்க. இந்த இடத்துல வந்து இதையுமே டிஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. எல்லாம் அந்த எஸ்ட்ராங் ஹண்டர்ஸும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த டெத் கிரை விட்டனால இங்கே இருந்த அந்த ஆண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற மேன்ஸை இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி உள்ளே வரதுக்காக பார்க்கும். ஓகேங்களா, உள்ளே வரதுக்காக பார்க்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு பேரியர் போட்டு வச்சிருப்பாரு. யாருன்னா வந்து இந்த சாயேன் அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி காட்டுவாங்க. உடையிறது வந்து அவரால் நோட்டீஸ்க்கும் பண்ணிட முடியும். லைக் வந்து டக்குன்னு சென்ஸ் பண்ணிட முடியும். ஐயோ நம்மளை நோக்கி வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து எப்படி அதுங்க உடச்சிச்சுன்னு தெரியல, பட் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டரே நம்ம மான்ஸ்டர் குரூப்பே நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து இதுக்கு மேலே ஃபர்தராக இங்கே இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக ஆல்ரெடி நம்ம வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹேண்ட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹண்டர்ஸ் ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒன் ஷாட் பண்ணிச்சு. அந்த பிளாக் மார்ட் வந்து இதோட அந்த ஸ்மெல்லு வந்து தாங்க முடியாது. சாயேன்னு அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. இவங்க வந்து இவர் வந்து இது பண்ணலான்னு பார்க்கும்போது இவர் வந்து கண்டுக்காம அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா, அந்த பிளாக் ஹேண்ட் அது வந்து அதோட அம்மாவே சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாயனை தான் அடிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அட்டாக்கு சாயனுக்கு தான். செகண்ட் வந்து மாவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மாவோட கை வந்து ஒன்று போயிடும், ஒரு கையை போயிடும். ஒரே வெட்டு தான், வெட்டி ரெண்டு கையையும் எடுத்துரும். இப்போ வந்து இவர் சண்டை போடலான்னு பார்க்கும்போது பெக்கையும் அடிச்சிடும், சாயையும் வந்து ஒரு ஷாட் பண்ணிடும். ஈவன் வந்து இவரோட அம்பையும் தடுத்துரும். ஓகேங்களா, இந்த அம்பையும் தடுத்துரும். எல்லாமே வந்து லைக் வந்து ஒரு பிளே திங் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. லைக் வந்து அப்போ வந்து வந்து இந்த ஹண்டர் என்ன பண்ணிடுவார்னா இவர் வந்து இன்விசிபிள் ஆகி இவரை வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி இவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணிடும்னா இவரை நோட் பண்ணிடும். ஈவன் இன்விசிபிளாக இருந்தாலும் கூட இவரை வந்து ஈஸியாகவே நோட் பண்ணிடும். எதுனா வந்து அந்த லைக் வந்து இந்த மான்ஸ்டர் ஓகேவா ஈஸியாக மார்க் பண்ணி இவரை வந்து லைக் வந்து பின்னாடி கையை விட்டு கொண்டுரும். ஓகேங்களா, கையை விட்டு கொண்டு இவரோட தலையை வந்து கடிச்சு சாப்பிட்ரும். ஓகேங்களா, இந்த மின்னோட தலையை கடிச்சு சாப்பிட்ரும். அப்போ வந்து இவன் லைக் வந்து பெக் வந்து இதை அடிக்கலான்னு வரும்போது இது வந்து பேச ஆரம்பிச்சிடும். எதுனா வந்து இந்த
லைக் வந்து இந்த ஆண்ட் கிங் வந்து பேச ஆரம்பிச்சிடும். பேசுறது எப்படி பேசணும்னா அந்த மின்மதியே பேசுவோம். மின்மதியே பேசும்போது நான் என்னோட குயினை நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களோட லீடரை நான் டிஃபீட் பண்ண போகிறேன், ஒருவேளை லீடர் வெளியே தான் இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி வெளியே பண்ண போகிறோம், இது என்ன கோட்டோரியாஜை பற்றி பேசுதா அப்படி மாதிரி வந்து பேசிட்டு இருப்ப சொல்லுவார். அப்போ கோட்டோரியாஜி அது உங்க கூட இருந்த ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த 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 ஆண்ட் எல்லாம் பறந்து போகிறத பார்த்துருவாங்க. ஆண்ட் பறந்து போகிறது மற்ற சின்ன சின்ன ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து இறந்து போனது இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. நோட்டீஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஜாப்பனீஸ் ஹண்டர் அசோசியேஷனோட அந்த லீடர் வந்து அந்த டேரக்டர் வந்து கால் பண்ணுவார். லைக் நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு போல இருக்கு, இப்போ பெரிய பெரிய வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்த குரூப்பே வந்து அந்த குகைக்குள்ள தான் போயிருக்கு. அப்போ வந்து எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. அப்படி இறந்துட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து ப்ளஸ் ஈவன் தான் நம்ம வந்து ஒரு 4 ஹண்டர் இறந்துருந்தாலும் நம்ம கிட்ட அது பரவாயில்ல, இப்போத்துக்கு நம்ம தான் வந்து நிறைய ஹண்டர்ஸ் வச்சிருக்கோம், அதனால ஹாப்பி தான் அப்படி மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாரு. இவர் இந்த பிளானோட தான் வந்திருப்பாங்க. அதாவது கொரியன் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து சாகடிக்கணும், சவுத் கொரியன் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் சாகடிக்கணும், லைக் வந்து மாட்டி விட்டு அது மான்ஸ்டர்ஸே டிஃபீட் இது பண்ணிடணும், கொண்டுறணும், அந்த மாதிரி பிளானிங்கில் தான் இவங்க இருப்பாங்களே. ஓகேங்களா, இவங்க இருப்பாங்களே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிய வந்துடும், இது பேக்ரவுண்டில் தெரிய வரும். ஓகேங்களா, இதெல்லாம் பேக்ரவுண்டில் தெரிய வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கோட்டோரியாஜி எல்லாமே வந்து இந்த மிஷின் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகிட்டு நம்ம போகலான்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த பிளாக் மான்ஸ்டர், அதாவது பிளாக் அந்த ஆண்ட் கிங்னு வந்துடும். ஆண்ட் கிங் டேரக்டாக வந்து கோட்டோரியாஜை அட்டாக்கிலான்னு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த எஸ்ட்ராங் கண்ட்ரி ஈஸியாக ஒரே ஷாட்டில் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து நிற்கும் போதே இந்த ஆமினஸ் சாராவை வந்து நோட் பண்ணுவார். இந்த ஆமினஸ் சாராவை நான் எங்கேயோ முன்னாடி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது சங்ஜினோட ஞாபகம் வரும் இருக்கு. ஓகேங்களா, சங்ஜினோட ஞாபகம் வந்து வரும் லைட்டு அப்படின்னு சொல்லி இதுவாகும் போது ஒரே ஒரு ஷாட் தான், ஜஸ்ட் 1 ஷாட்டில் வந்து கோட்டோரியாஜி இறந்துடுவான். ஓகேங்களா, அவன் கூட இருந்தாலும் ஓட சொல்லிடுவாரு. ஏன்னா வந்து என் கூட நீ இருந்தீங்கன்னா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி ஓட சொல்லிடு. இப்போ வந்து பெரிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அந்த ஆண்ட் மாஸ்டரும் வந்து இவங்களை வந்து அடிக்கலான்னு வரும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஆண்ட் கிங் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி மொத்தமாக இது பண்ணியிருக்கணும். அப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் உள்ளே வந்துடும். அப்போ வந்து ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் போட்டு உள்ளே வந்துடுவார் சஞ்சினோ. ஓகேங்களா, சஞ்சினோ ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வந்துடுவார். இந்த உள்ளே வந்தது இதெல்லாம் என்னது அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சஞ்சினோ தான் லைக் வந்து இதை பண்ணுறா, யார் இதை பண்ணுறா, இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஷேடோஸ் எல்லாம் வருது, இந்த ஷேடோஸ் வந்து ஓவர்லம்ப் இருந்தேன். அப்போ சஞ்சினோ வந்ததை பார்த்து இவங்களே வந்து ஷாக் ஆயிடுவாங்க, எப்படி நீங்கள் வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படி மாதிரி யோசிச்சிருக்கும் போது மீன்வேல் வந்து அந்த லைவ் ரிலேங்கிறது கட் ஆயிரும். ஓகேங்களா, லைவ் ரிலேன்னு கேட்டாரு, என்னடா ஆச்சு, எது கட் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து அந்த இடத்துல நடந்தது தெரியணும், அந்த பிளாக் மாஸ்டர் வந்தது மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக வந்து அந்த டிவி சேனல் மேலே வந்து ரொம்ப இதுவாக இருப்பானுங்க, லைக் வந்து ஃபோன் மேலே ஃபோன் கால் வந்து இந்த லைவை கொண்டு வாங்கடான்னு சொல்லிலாம் பேச்சு நடந்திருக்கும். கொண்டு வர முடியாமல் கொண்டு வர மாட்டோமாடா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல, நோ சிக்னல் வருதுன்னு இந்த ஏறாங்க கண்ட்ரோல் சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலுக்கு வந்துடும். லைக் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சிக்னலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இக்ரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவன் லைக் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா டஸ்க்கு பின்னாடி நீங்கள் நின்றுக்கோங்க, அது டஸ்க்கு வந்து உங்களை வந்து அந்த ஹேண்ட் மாஸ்டர் கட்டரில் வந்து காப்பாற்றும், பட் வந்து அதுக்கு மேலேயும் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து நான் வந்து ஒரு ஹீலிங் போர்ஷன் கொடுக்க போகிறேன், அதை வந்து நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க. ஆனால் வந்து இவரால் வந்து கையில் கொடுக்க முடியாது, மற்றவங்க கையில் கொடுக்க முடியாது, அவர் வந்து அவரே தான் ஊற்றுற மாதிரி காட்டுவாங்க. அப்படி ஊற்ற வந்து மற்றவங்களுக்கு ஹீல் ஆகிடும், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் இன்ஜுரி இருந்தனால இவங்களுக்கு ஹீல் ஆகாது. ஸோ வந்து இது பண்ணுறது கொஞ்சம் வந்து டவுட் தான் போல இருக்கே, இவங்களா ஹீல் பண்ணால் மட்டும்தான் முடியும், இங்கேருந்து வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. லைக் வந்து அந்த எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கோகேனியும் மீட்டிங் ரூம்க்கே வந்துடுவார். என்னதான் இங்கே நடக்குது, நமக்கு வந்து இப்போ வந்து ஹண்டர்ஸோட அந்த இது தெரியலையே, நம்ம வந்து ஹண்டர்ஸை காப்பாற்றணுமே, நான் மட்டும் கொஞ்சம் ஃபைட்டிங் ஸ்டேஜில் இருந்திருந்தா நான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருப்பேனே, எனக்கு இப்போ இந்த ஏஜ் தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டிருப்பாரு. யாருன்னா கோஹனியும், ஏன்னா அவரும் ஒரு எஸ்ட்ராங் ஹண்டர் தானே, நான் மட்டும் கொஞ்சம் இளமையாக இருந்திருந்தேன்னா நான் வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருப்பேனே, காப்பாற்றிருப்பேனே, நான் அங்கே இருந்திருப்பேனே, சண்டை போட்டிருப்பேனேன்னு சொல்லி இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு கோஹன்ஹி. ஓகேவா, அப்போ வந்து சிக்னல் வரல, டிவியும் செய்யற டிவி ரிப்பேர் ஆயிரும், இந்த இடத்துல இதுவும் வராது சஞ்சினோ வீட்டில், என்னடா நடக்குது, நான் ஃபோனில் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோனில் நான் போய் பார்க்கலான்னு சொல்லி அவர் போயிடுவார். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த
ஜாப்பனீஸ் அந்த லைக் ஹண்டர் அசோசியேஷனுக்கு கால் போயிடும், அதாவது கோட்டர் ஏஜி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸுங்கிறது வந்துடும். அப்போனா அந்த கோட்டர் ஏஜி இறந்து போனது அந்த மான்ஸ்டர் தான் வந்து கொண்டிருக்க போல இருக்கு, அந்தளவுக்கு பெரிய மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க. கோட்டர் ஏஜியை வந்து நேஷனல் லெவல் ஹண்டர் ஆக்கலான்னு பார்த்தா இவன் என்னடா இப்படி இறந்துட்டான் போய் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சங்ஜினோட அந்த ஆர்மியை எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆர்மி பவர்ங்கிறது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிப்பாரு. என்ன பண்ணுவாருன்னா, சரி நம்ம வந்து இந்த ஆன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேடோவை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த டஸ்க் பின்னாடி இருங்க, நான் இப்போ பண்ண போகிறத எங்கேயும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரோட பவர் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த பிளாக் அந்த மான்ஸ்டர் அந்த பிளாக் ஆண்ட்டுங்கிறது வந்துடும். ஓகேங்களா, பிளாக் ஆண்ட்டுங்கிறது வந்துடும். பிளாக் ஆண்ட் அங்கே இடத்துல நிற்கும். அந்த இடத்துல நிற்கும் போது பிளாக் ஹண்டரோட அந்த பவரை பார்த்து வந்து மற்ற ஹண்டர்ஸ் ஓவரால் ஆகுவாங்க. அவர் வந்து சங்ஜினுவை பார்ப்பாரு, கருப்பு ஆண்டா இதுதான் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிச்சா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தனியாக வந்து அதை கூட ஃபேஸ் பண்ணுறதுக்காக போவார். அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் ஆஃபே நடக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபேஸ் ஆஃபே நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹண்ட் பிளாக் ஹண்ட் பேசுகிற ஆண்டா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து இது வந்து கத்தும். ஓகேங்களா, ஒரு பக் நீ வந்து பேசுகிற ஆண்டா இருந்தாலும் நீ வந்து ஒரு லைக் வந்து ஆண்ட்டுங்கிறத நீ வந்து நிரூபிக்கிற கத்துற அப்படின்னு மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ வந்து டக்குன்னு வந்து அந்த லைவ் வந்தோடனே சங்ஜினுவா இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வந்து லைவ் போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது, நம்மளை வந்து தாவடிச்சிருவாங்க, அதனால நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, லைவ் கொண்டு போயிடுவாங்க. லைவ் கொண்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சங்ஜினுவா இருக்கிறத பார்த்துட்டு இது அவன் தானே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சஞ்சினுவா என்னடா நீங்க அங்கே பண்ணிட்டு இருக்க, நீ அங்கே போக மாட்டேன்னு சொன்னா அங்கேயே இருக்கியே அப்படின்னு மாதிரி இந்த தங்கச்சிக்காரி வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கோஹன்கியும் வந்து ஹாப்பியர் எப்படி வந்தானாலும் முக்கியம் இல்லை, இப்போ சஞ்சினுவா இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு, எல்லாம் வந்து ஸ்ட்ராங் கண்டர்ஸையும் காப்பாற்றுற ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுன்னா வந்து ஒரு அடி அடிக்கும். அதுனா வந்து அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அடிக்கு இவனும் வந்து வீக் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து அடிச்ச உடனே இவன் வந்து அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு வந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, என்ன ஒரு அடிச்சு ஷாக் ஆயிடு, இவன் வந்து ரியலி மேஜா அப்படின்னு வந்து இவன் கேட்பான், ஃபைட்டர் டைப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு குத்து கொடுக்கும்போது அந்த பெருவை அந்த ஆன்டி கிங்கே வந்து அது இதாகிறத பார்க்க முடியும். இவங்க 2 பேரும் மாற்றி அடிக்கிறதுல வந்து அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நிற்க முடியாது, ஏ ரேங்க் ஹண்டராலே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த வேவ்ங்கிறது இருக்கும். இதை பார்த்து யோசிப்பாங்க, லைக் வந்து இவன் வந்து ரியலி வந்து ஹியூமன் தானா, லைக் வந்து இவன் ரியலி எஸ் ரேங்க் ஹண்டர் இல்லை அதுக்கு மேலேயோ அப்படி மாதிரி யோசிச்சு இருக்கும்போது ஒரு குத்து விடுவாரு, அதில் வந்து பறந்து போய் விழுந்துரும். ஓகேங்களா, அந்த ஆன்டி கிங்கே பறந்து போய் விழுந்துரும். இப்போ வந்து அடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து ஓவர்லாம் பண்ணுவார், லைக் வந்து அந்த ஆன்டி கிங்கே ஓவர்லாம் பண்ணுவார். அப்போ வந்து அதோட நாக்குலேருந்து வெளியே விட்டு என்ன பண்ணுன்னா வந்து எங்கள் நாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்சனஸ் இருக்கு, பாய்சனோட அந்த இது இருக்கு, இதை பாய்சனை யாராலையும் இது பண்ண முடியாது அப்படி மாதிரி இது பண்ணும்போது இவரை வந்து பாய்சன் ஏற்றி கொண்டுடலான்னு சொல்லி இவர் அட்டாக் பண்ணலான்னு போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிய வந்துடும் கோட்டர் ஏஜி இறந்துட்டான், அதுக்கப்புறம் ஒரே 3 பேர் தான் ஹண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபால்ஸ் பிளான் வச்சுக்கலாம். என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஆண்ட் அந்த மான்ஸ்டர் எல்லாமே உள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ள தான் இப்போ வந்து அந்த கொரியன் எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க எப்படியா இறந்துருவாங்க, நம்மக்கிட்ட இருக்க மற்ற ஹண்டர்ஸை வச்சு வந்து என்ன பண்ணிடலாம்னா வந்து அது அவங்க அதெல்லாம் வீக் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் வந்து சண்டை போட்டு அது இது பண்ணிடலாம், நம்ம முடிச்ச மாதிரி பார்த்துக்கலாம் அந்த ஜெஜு ஐலாண்டு எஸ்ட்ராங்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளானிங்ல போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கான பிளானிங்கை வந்து நிறைவேற்றலாம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த 3 ஹண்டர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி, நம்மளோட அந்த பிளானிங் இப்போ தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் அந்த மாஸ்டரை பார்த்தேன், அதெல்லாம் ஈஸியாக தஃபீட் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் கோட்டர் ஏஜியா வந்து இறந்துட்டான் அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரி நம்ம அந்த பிளான் இது பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த பெரு அடிக்கும் போது இந்த இடத்துல நான் வந்து பெக் சொல்லுவார், இதுக்கு மேலே நான் எந்த ஆச்சரியத்தையும் நான் வந்து இது பண்ண விரும்பல, இது மேலே எனக்கு ஆச்சரியமே வராது, ஏன்னா வந்து சஞ்சீனியோ இஸ் மேட் டிஃப்ரெண்ட், அவரால் ஹீலும் ஆக்க முடியுது, அந்த ஹார்ம்ஃபுல் சஸ்டன்ஸும் வந்து அவர் உடம்பு விட்டு போனது டீடாக்ஸுக்காக, அதான் சொல்கிறேன் நீங்களே ஹெல்த் அண்ட் லாங்ஜிவிட்டிங்கிற ஒரு பிளெஸிங் இருக்குது. அந்த பிளெஸிங் மூலிமா எந்த ஒரு பாய்சனோ எந்த ஒரு டிசிஷனோ எதுவுமே வந்து சஞ்சீனியோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த சைட் எஃபெக்டை முடிச்சாகணும், ஏன்னா வந்து சாயன் இறக்க போகிறாங்க, அவளோட அந்த பவர் இந்த லைஃப் எனர்ஜிங்கிறது கம்மியாயிட்டு இருக்கு, அதனால வந்து இது பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணணும்னா இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும். ஓகேங்களா, இந்த ஆன்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், அதோட கிளாஸ் வந்து ரொம்ப லாங்காக மாறிடும், அதுக்கப்புறம் வந்து அது லீனாக மாறி ரொம்ப ஸ்பீடில் நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த ஸ்பீடையும் அவர் மேட்ச் பண்ணுவார். இந்த ஸ்பீடையும் ஒரு மேட்ச் பண்ணுறதை பார்த்து மேட்ச் ப்ளஸ் வந்து அவர் வந்து அந்த ஆண்ட் வந்து இது வரைக்கும் வந்து அதாவது சாப்பிட்ட அந்த ஹியூமன்ஸோட பவரையும் வந்து மிமிக் பண்ணுறதையும் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணுவார். அந்த ஐஸ் பவர், அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலு,
ரீஜெனரேஷன் பவர் அதெல்லாம் வந்து பண்ணுறதை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து இவங்களே ஷாக் ஆவாங்க, என்னடா இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சண்டை போடுறானா, இவன் வந்து ஹியூமனா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான். இதை வந்து பார்த்துக்கோங்க, இது லைவாக வந்து இதாகுது ஓகேங்களா, லைவ்லையும் இதை வச்சு இதில் உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சஞ்சுவோட பவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் இதாகும்போது ஆல்மோஸ்ட் வந்து இது டிஃபீட் ஆகும்போது அந்த ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃபேட்டல் ஸ்ட்ரைக்கோட இந்த இதுங்கிறது மேக்ஸிமல் ஆகிடும். அது வந்து மியூட்டிலேஷனுங்கிற ஒரு பவர் அந்த ஸ்கில்லுங்கிறது இவர்கிட்ட கொடுக்கும். அந்த மியூட்டிலேஷனை வச்சு லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து அதை துண்டு துண்டு ஆக்கிடுவார் ஓகேங்களா, துண்டு துண்டு ஆக்கிடுவார். துண்டு துண்டு ஆக்கினால அந்த ரீஜெனரேஷன் பவர் மூலியமா வந்து இது இந்த இடத்துல தப்பிச்சு விட்டு ஓடலான்னு தான் பார்க்கும். ஏன்னா வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம இறந்து போயிடுவாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு ரீசன்னால என்ன பண்ணிடும்னா வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி இதை வந்து டிஃபீட் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணிடணும்னா லாஸ்ட்டாக வந்து ஆண்ட் எல்லாத்தையும் வந்து இவர் மேலே திருப்பி விடுவா, நீ வந்து புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுவாருன்னா இவரோட ஷேடோ ஆர்மியை வந்து மொத்தம் அந்த ஆண்ட் இது பண்ணி விட்டுறாரு. மொத்தமாக வந்துங்க அதுக்கு வந்து ஈஸியாகவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும் ஓகேங்களா, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். இதை பார்த்து வந்து அந்த ஆண்ட்டுக்கு இங்கே வந்து ரைட்ரா இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு, நம்ம வந்து சிம்பிளி வந்து இவனுக்கு வந்து நோ மேட்ச் போல இருக்கு இவன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவே வந்து நினச்சிக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அந்த பக்கு மாதிரியே வந்து நடந்து போகிறதுக்காக போகும். அப்போ என்ன பண்ணுவாரு, அந்த மியூட்டிலேஷன் ஸ்கில்ஸ் மூலியமாக வச்சு துண்டு 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 அறுத்து போட்டுருவாரு ஓகேங்களா. அறுத்து போட்டு மொத்தமாக டிஃபீட் பண்ணி லெவலப்பும் ஆயிடுவார் மனுஷன், டெவலப்பும் ஆயிடுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அந்த ஆண்டே பயந்து ஓடிடுங்க ஓகேங்களா. இவன் பண்ணுறதை பார்த்து இவன் வந்து கடைசியாக வந்து அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அதையும் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. அது யூஸ் பண்ணியும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது ஓகேங்களா. சஞ்சினு வந்து யூஸ் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு இது வேற அப்படின்னு சொல்லி இதையும் யூஸ் பண்ணி பார்ப்பாரு. இதுவுமே வந்து பயன்படாத நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாரு. சஞ்சினு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து இவரோட வாய்ஸ் யாருன்னா மிங்கோட வாய்ஸ் வந்து இவருக்கு வந்து காதில் விழுகும். லைக் வந்து என்னை வந்து என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, என்னை ஷேடோவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இவங்களை யூஸ் பண்ணி அதோட அந்த இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ நடக்க போகிறத கொஞ்சம் வந்து ரிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. முன்ன என்ன பண்ண போகிறீங்க சஞ்சின்ஹோ பெக் கேட்பாரு. இல்லை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களோட அந்த இதை பண்ணணும்னு சொல்லும் போது அந்த மின்னு வந்து நின்றதை பார்த்து பெக்கும் ஷாக் ஆவாங்க, எல்லாருமே ஷாக் ஆவாங்க. பார்க்குது ஒரு டெட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவர் இருக்குது இவர்கிட்ட, டெட்டோட அந்த பவரை யூஸ் பண்ணுறது பவருங்கிறது இருக்குது அப்படிங்கிறது யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூஸும் வந்துடும். என்ன நியூஸ்னா அவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அந்த மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வரும். இதை பார்த்து அவங்களே ஷாக் ஆயிடுவாங்க, ஏன்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க, அது சஞ்சினுவன் மொத்தம் வராமல் இருந்ததா டிஃபீட் ஆகிருக்காது. பெக்கை பார்த்துட்டு பெக் மின்னை பார்த்துட்டு கொஞ்சம் இதாகிடுவாங்க. இது இப்போ இருக்கிறது மின் இல்லை, இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது, இவர் தான் வந்து என்னை வந்து என்னோட பவரை யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த சாயனை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் சொன்னார். ரொம்ப வந்து ஒரு நல்லவராக இருப்பார் போல இருக்கு, அவர் இறக்க சுச்சுவேஷன் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சாயனை ஹீல் பண்ணிட்டு லைக் ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பு லைக் ஒரு ஸ்மைல் இருக்கிறது இருப்பார். அப்போ வந்து பெக் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்பாரு, சஞ்சினோ நீங்கள் வந்து மின்னோட பவர் வந்து இதுக்கு மேலே இருக்கவங்க பேட்டர்ஸும் நல்லா யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ஃபைட்டிங்கிறது ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து என்ன ரிக்வஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும், நான் வந்து அவரை வந்து அவரோட பவரை யூஸ் பண்ண போகிறதுல அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடைச்சு, சரி நான் விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். யாருன்னா வந்து சங்ஜினுவோ சரிங்களா. அது பார்த்துட்டு வந்து லைக் வந்து இந்த ஜாப்பனீஸ் ஹீரோ அசோசியேஷனை இவன் எப்படா இங்கே வந்தான், இவன் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டானே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு கிடப்பான் ஓகேங்களா. யாருன்னா வந்து இந்த ஜாப்பனீஸ் அந்த ஹீரோ ஹண்டர் அசோசியேஷனோட ஹண்டர் அசோசியேஷனோட அந்த டைரக்டர் ஓகேங்களா. இவன் எதுக்குடா இங்கே வந்தான், நம்மளோட ஹண்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே ஆல்மோஸ்ட் அப்படின்னு மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் வந்து அந்த சண்டைங்கிறது நடக்கும். ஈவன் வந்து அதோட ஹேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே ரீச் ஆயிரும், என்னன்னா இந்த சவுத் கொரியனோட பார்டர்ஸ்க்குமே ரீச் ஆயிரும். அந்த இடத்துல வந்து ஓகே இந்த சாயனை தூக்கிட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்க சஞ்சினுவான காணோன்னு போது அவருக்கு வேற ஏதோ ஒரு வேலை இருக்கு போல இருக்கு, உள்ள இன்னும் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் இருக்கு, அதை டிஃபீட் பண்றதுக்காக பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சொல்லவே இவங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து சும்மா இருக்க அந்த எக்ஸ் எல்லாத்தையும் வந்து சும்மா அடிச்சுட்டு கிடப்பாரு மனுஷன் ஓகேங்களா. அடிச்சுட்டு கிடப்பாரு, அடிச்சு லெவலப் ஆயிடுவாரு மனுஷன். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் லெவலப் ஆயிடலாம், லெவலப் ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மொத்தமாக இந்த எக் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாரு. போகிற வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 100 லெவல் ரீச் ஆயிடுவாரு நம்ம சங்ஜினுவோ ஓகேங்களா. 100 லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த பெருவோட அந்த
ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி காட்டும்போது டக்குன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது வேற ஒரு நிலமுக்கே போயிடுவார் மனுஷன். ஓகேங்களா, வேற ஒரு நிலமுக்கே போயிட்டு எந்திரிக்கும் போது என்ன இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரு வந்து அந்த எக்லேருந்து ஹேட்ச் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது அந்த ஆண்ட் கிங் ஓகேங்களா, பெக்லேருந்து இது பார்ப்பாங்க. அப்போ வந்து இதை கண்டுக்காமல் வெளியே போகும்போது அது பேசும், மாஸ்டர் 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 எனக்கு ஒரு பேர் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு ஜென்ரல் ரேங்க்குங்கிற மாதிரி காட்டும். ஜென்ரல் ரேங்கா ரொம்ப ஹையான ரேங்காக இருக்கும் போல இருக்கே, பேரும் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சரி நான் வந்து உன்னை வந்து இதுக்கு மேலே பெருன்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. பெருன்னு பேர் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விப்பாரு, நான் இப்போ தான் உன்னை கொன்னேன், அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் வந்து விசுவாசமாக இருப்பியா, ஆமாம் எனக்கு வந்து நீங்கள் வந்து விடுவிச்சிருக்கீங்க என்ன இதுலேருந்து மாஸ்டர் ஃபார்ம்லேருந்து, அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து இதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஆண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் இதை ரீச் பண்ணிடும், அதனால சவுத் கொரியா ரீச் பண்ணிடும். அந்த பார்டரில் வந்து எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவரும் பேசுவாங்க, இந்த மான்ஸ்டர்லெஸ் பப்பட்டா மாறிடுச்சு இந்த ஹார்டு இந்த ஆண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நீ இவங்களை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பறந்து போய் வந்து எல்லா அந்த ஆன்ட்டியும் வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெரு வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியாகவே டிஃபீட் பண்ணும். லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அசால்ட்டு லைக் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட இது வந்து சஞ்சினோட வேலை தான், சஞ்சினோவை தான் நம்ம காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஹெலிகாப்டரில் போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வரனால அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து இவர் வந்து யாருன்னா சஞ்சினோவை வந்து இவங்க திருப்பியும் காப்பாற்றுவார். இது செகண்ட் டைம் காப்பாற்றுற மாதிரி வந்து காமிப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மொத்தமாக எல்லாமே டிஃபீட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெஜு ஐலாண்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருமே வந்து இந்த இதில் கொரியனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மட்டும்தான் இறந்துருப்பாரு, மிங் மட்டும்தான், மற்ற யாருமே இறந்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த உயிரிழப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் டு அந்த ஜாப்பனீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும் போது வந்து லைக் வந்து மற்ற ஏதாச்சும் ஒரு மாஸ்டர்ஸ் வந்து இதுவாக இருக்கான்னு பார்க்கும்போது இந்த மாஸ்டர்ஸ் சைனாவையும் ரீச் பண்ணிக்கும். ஓகேங்களா, சைனாவையும் வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நம்மளோட ஒரு ரேங்க் ஹண்டர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அவர் வந்து நேஷனல் ரேங்க் ஹண்டர் ஓகேங்களா, லீ. ஓகே, இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவார் மனுஷன். ஓகேங்களா, அவர் கத்தி எடுத்து ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவார். அந்த ஸ்லாஷுக்கு மொத்த அனிமையே வந்து இதுவுமே டிஃபீட் ஆயிடும். இதெல்லாம் ஒரு இதுவாகவே இல்லை, அந்த பிளாக் ஹேண்ட் கூட சட்டை போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூனரல் நடக்கும். இப்போ நடந்தது ஜியாஸ்லேண்ட இறந்தவங்களுக்கு ஒரு ஃபியூனரல் இருக்கும். அந்த இடத்துல வந்து சஞ்சினுவும் வந்திருப்பாரு. சஞ்சினுவை வந்து ஒரு ரெண்டு தரப்பான ஒரு இது இருக்கும். சஞ்சினுவை தான் எல்லாத்தையும் காப்பாற்றினதாகவும் பேசுவாங்க. சஞ்சினுவை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு தாட்டும் இருக்கும்போது பெக் சொல்வார், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட முடியாது, இப்போ இருக்க எல்லா பீப்புளும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படி மாதிரி பேசியிருக்கோம். கோஹன்ஹியை வந்து மீட் பண்ணி உங்களோட பவரை வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணணுங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் சீரியஸ்லி ஹண்டர் அசோசியேஷனுக்குள்ளே வர வேணான்னு தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது எஸ் நான் வந்து எனக்குன்னு ஒரு கில்ட்டை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி கோஹன்ஹி சொல்லிடுவார். ஸோ அதை பற்றி அது ரிகார்டிங் வந்து அவர் கூட இருக்கிற ஜின் ஓக்கிட்டையும் இதுக்கிட்டையும் பேசி போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கில்ட் அதாவது அந்த ஏ ரேங்கோட அந்த கில்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏ ரேங்க் ஹண்டர் வந்து ஓப்பன் பண்ண அந்த கில்ட்டில் வந்து உள்ளே போய் வந்து அந்த ஆஃப்டர் மேத்தை வந்து டிஃபீட் எடுக்கலாம், இதே சின்ன சின்ன மாஸ்டர் இதுவாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது ரெண்டு புதுசான ஒரு கேரக்டர்ஸை காமிப்பாங்க. அதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து என்ன மொனார்க்குனா ஃப்ராஸ்ட் மொனார்க், இன்னொருத்தவங்க வந்து பீஸ்ட் மொனார்க். ஓகேங்களா, இந்த ரெண்டு பேருமே இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல அவனோட அந்த எனர்ஜி என்னென்ன ஒன்றால் முடிஞ்சிச்சு, ஷேடோ அந்த மொனார்க்கோட எனர்ஜி அவனை இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து இங்கே இருந்திருக்கான், இங்கே இருந்து போயிட்டான் இப்போது, ஆனால் வந்து அவன் பண்ணுறது எனக்கு வந்து புதுசாக இருக்குது, அவன் என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. அந்த இடத்துல அதுலேருந்து ஒளிஞ்சு நின்று நம்ம வந்து சங்ஜினோட அப்பா பார்த்துட்டு இருப்பாரு, சங்கின் லோவான் அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து சங்ஜினு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்து இவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. புதுசாக வந்து அந்த லைக் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தேவைப்படுது, நம்ம வந்து கில்ட் நானும் வந்து சேருவேன் அப்படியே வந்து சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கோம். சரி 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 நீ சேர்ந்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா ஹாப்பியாக பேசியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும். என்னடா டிராஃபிக் ஜாம் இருக்குது, என்னதான் பிரச்சனை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கேட்டுக்கு நடுவில் அந்த பாதைக்கு நடுவுலேயே ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த கேட் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பீப்புள் வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த இதனால ஓகேங்களா, இந்த ஒரு இதனால. அப்போ தான் வந்து இவர் சொல்லிடுவார், கோஹன்ஹி வந்து லைக் வந்து என்ன பண்ணிடுவார்னா வந்து கிட்ட கேட்பாரு, நான் வந்து அந்த இதை வந்து தனியாக போய் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நான் தான் எக்ஸ்ட்ரா கேரக்டர் செஞ்சிடுவோம், நான் தனியாக போனாலே போதுமா அப்படின்னு சொல்லி போகும்போது உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ஒரு ரெட் கேட்டுங்கிறது. ரெட் கேட்குள்ளே மனுஷன் இருப்பான். அந்த ரெட் கேட்குள்ளே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் லைக் அந்த இதில் இருக்கும். எல்லா அந்த
இதையும் வந்து வெளியே எடுத்துருவார். எதனா வந்து அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து சண்டை போட்டுருவாங்க. இப்போ வந்து சாயின்னு யோசிப்பாங்க, நான் அவர் கூட வந்து கண்டிப்பாக வந்து லைக் வந்து நான் அந்த ஜெஜாயிலான்ட்டு எதுவுமே பண்ணல, சஞ்சீனோட தான் எல்லாமே பண்ணான், அதுக்கு அடுத்த மாதிரி நான் வந்து அவர் லெவலுக்கு ஆகணும், அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நான் போகணும் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து லைக் வந்து சண்டை லைக் வந்து ஒரு என் கார்டு மாதிரி இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போகிறது அதெல்லாம் பார்த்து சவலில் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்க அந்த டைப்புக்குள்ளே போய் சண்டை போடுற மாதிரி இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க லாஸ்ட்டாக. படா சீசன் 2 ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 hour ஆகிடுச்சு அந்த வீடியோ. ஸோ ஒரு ½ an hourக்கு மேலே வீடியோ போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ. நோ ப்ராப்ளம், ஐ வில் அப்லோட் திஸ். ஏன்னா சீசன் 2 மொத்தம் முடிச்சு விட்டுறது நல்லது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து லைக் வந்து மாங்காயில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஈஸியாகவே. ஸோ அதனால் வந்து பெட்டர் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துச்சு சஞ்சினோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளஸ் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே.